يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வியாபாரத்தில் இரண்டு நபர்கள் இணைந்து ஒருவர் நேரடி உழைப்பாளியாகவும் ஒருவர் பணத்தை மாத்திரம் முதலீடு செய்து, அதாவது ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருந்து கொண்டு குறிப்பிட்ட தொகையை, அதாவது ஃபிக்ஸட்டாக மாதம் இவ்வளவு தர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் செய்து கொண்டு வியாபாரம் செய்வது கூடுமா என்ற ஒரு சந்தேகத்துக்கான விளக்கம் அளிக்கப்படுகின்றது. இது சம்பந்தமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இரண்டு நபர்கள் இணைந்து செய்யக்கூடிய வியாபாரத்திலே தெளிவிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 100க்கு இவ்வளவு % என்ற ஒரு விகிதாசாரத்தை இருவருமாக விருப்பத்தின் அடிப்படையிலே பேசி முடிவு செய்து கொள்வதுதான் தெளிவானது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட மாதம் இவ்வளவு தொகை தருகின்றேன் என்ற அந்த தொகையை நிர்ணயித்து வியாபாரம் செய்வதை பொறுத்த வரைக்கும் அது மார்க்கத்துடைய அடிப்படை சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஒமா தத்ரி நப்சும் மாதா தக்ஸிபு கதன், அதாவது எந்த ஒரு ஆத்மாவும் நாளை இவ்வளவுதான் சம்பாதிக்கும் என்று சொல்லி, அதாவது முடிவு செய்ய முடியாது என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதற்கு நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மாதம் இவ்வளவுதான் என்று சொல்லி உறுதியாக நாங்கள் முடிவு செய்து கொண்டுதானே இருக்கின்றோம் என்ற ஒரு தவறுதலாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த வசனம் சொல்லப்படக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், 100% உறுதியாக நாளைக்கு இவ்வளவுதான் நாங்கள் சம்பாதிப்போம் என்று சொல்ல முடியாது என்பதை அல்லாஹ் தாலா தெளிவுபடுத்துகின்றான். அந்த அடிப்படையிலே மாதம் இவ்வளவு தொகை தருகின்றேன் என்று சொல்லி ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னருக்கு நாம் முடிவு செய்து அந்த தொகையை கொடுப்பது என்பது அது குர்ஆனுடைய அடிப்படை சட்டத்திட்டத்துக்கு மாற்றமானது. அதே நேரம் இந்த வியாபார முறையிலே வட்டியுடைய சாயல் இருக்கின்றது, ஒருவர் ஏமாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அப்ப விகிதாசாரத்தை முடிவு செய்யலாம். 100க்கு எத்தனை % தருகின்றோம் என்று சொல்லி இருவருமாக பேசி முடிவு செய்து கொள்வதை பொறுத்த வரைக்கும் அது மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் இந்த லாபத்தை இவ்வளவு லாபம் தருகின்றேன் என்று சொல்லி உறுதியாக சொல்வதை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாத்துடைய அடிப்படை சட்டத்திட்டத்துக்கு மாற்றமானது. அதாவது வட்டியுடைய சாயல், அதே போன்று ஒருவர் ஏமாறக்கூடிய வாய்ப்பும் அதிலே இருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையில் வியாபாரம் செய்து கொள்வார்கள் என்று சொன்னால் அது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டதாகத்தான் பார்க்க முடிகின்றது. இருந்தாலும் கூட சிலர் கண்டுகொள்ளாமல் நாங்கள் விருப்பத்தின் பேரிலே தான் செய்கின்றோம் என்று சொன்னால் ஒரு எச்சரிக்கையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், எஹ்தி அலன்னாசி ஜமானுன், ஒரு காலம் வரும், அது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், லா யுபாலில் மர்ஹு மா அஹத மின்ஹு அமினல் ஹலால் அம்மினல் ஹராம், ஹலாலையும் ஹராத்தையும் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று சொல்லி நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த எச்சரிக்கையை நாம் புரிந்து கொண்டு இஸ்லாத்துடைய அடிப்படை சட்டத்திட்டத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இந்த லாபம் நிச்சயமாக மாதம் தர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் ஒப்பந்தம் செய்து கொண்டு வியாபாரம் செய்வார்கள் என்று சொன்னால் அது ஒரு தவறானது. லாபத்தை கைப்பற்றி கொண்டுதான் அந்த வீதாசாரத்தின் அடிப்படையிலே பிரித்து கொள்ள வேண்டுமே ஒழிய உறுதியாக இவ்வளவு தொகை தருகின்றோம் என்று முடிவு செய்வதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய அடிப்படை சட்டத்திட்டத்துக்கு மாற்றமானது. உறுதியாக எமக்கு மாதம் இவ்வளவுதான் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது என்று சொல்லி குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு, அதாவது ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருந்தாலும் சரி அல்லது நேரடியாக வியாபாரத்திலே இருவரும் சேர்ந்து வியாபாரம் செய்தாலும் சரி அதில் விகிதாசாரத்தை முடிவு செய்து கொள்ளலாமே ஒழிய லாபம் இவ்வளவு தருகின்றேன் என்று சொல்லி உறுதியாக முன்கூட்டியே முடிவு செய்வதை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இதற்குரிய ஒரு பதிலாக நான் இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.